சரி, அப்படி தானாகவே தோன்றப்பட்ட தங்க கைலாச மாமலையிலே தங்கவெள்ளி கைலாச மாமலையிலே சித்தி வித்யாதரர்கள் 33 கோடி தேவாதி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் சங்கத்தார் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் இந்திரர் கிரையவர் கருடர் கம்பருடர் பூதர் பைசாசர் தும்புரு நாரதர் சித்த வித்யாதரர் ஆமா இப்படி இத்தாதி முனிவர்கள் யாவரும் விடை சூழ்ந்திருக்கக்கூடிய தங்கவெள்ளி கைலாச மாமலையிலே சரி மேலும் அந்த கைலாச மாமலையில் யார் யாரெல்லாம் கண்ணை வாழ்ந்து வருகின்றார்கள் நந்திய பெருமாளோட நந்தி மகவனிக்கே அசத்து இப்படி இந்த கைலாச மாமலையிலே ஆமா நந்தியன் பெருமாள் மத்தள வாசிக்கின்றார்களாம். நாரத பெருமான் வீணை மீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இளைய மகனாகிய கந்தக்கடவுள் ஆலய மணியை ஒலிக்க மூத்த மகனான விக்னேச பெருமாள் சரி இந்த உலகத்தில் தாய் தந்தையர்களை விட வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லி பாரிஜாத மலர்கள் எடுத்து தாய் தந்தையர்களுக்கு புஷ்பாபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாரிஜாதம் ஆமா இப்படி கைலாச மாமலையிலே சரி பகவானும் பார்வதியும் குலுவாகவே அமர்ந்திருக்கின்றார்களாம். இப்படி இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நாளையிலே பாதாள உலகத்தை ஆண்டு வருகின்றார் அசுரர்கள். ஆமாமா ஒருவருக்கொருவர் சொல்லுகின்றார்கள். என்னமா சொல்லுகின்றார்கள்? அண்ணா தம்பி அதோ அந்த தேவாதி தேவர்களை பார்த்தாயா? ஆமாடா. எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? நரை இதிரை மூப்பு பிணி சாக்காடு இவை யாவும் அணுகாமல் என்றும் சாவில்லா சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகின்றார்கள். நமது வாழ்க்கையை பாத்தியா? தினம் தினம் இறக்கின்றோம், தினம் தினம் இறக்கின்றோம் அல்லவா? தினம் தினம் இறக்கிறியாகும். செத்து பிழைத்து வாழ்ந்து வருகின்றோம். ஆமா ஏனென்று சொன்னால் அதாவது பிறப்பு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக இறப்பு வரதானே செய்யும். கண்டிப்பாக அவர்கள் இறப்பு இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமா அவர்களை போல நாமல் வாழ வேண்டுமானால் சரி இதற்குண்டான ரகசியம் உனக்கு தெரியுமா? தம்பி என்ன? இதற்கு ஒரு ரகசியம் இருக்கின்றது. என்ன ரகசியம்? என்னுடைய ரகசியம் உனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நாமல் அனைவருடைய ரகசியம் தெரிந்த ஒரே ஆளி என்று சொன்னால் கைலைநாதன் சிவபெருமான் மட்டும்தான். ஆமா இந்த ரகசியத்தை அந்நபரிடத்தில் சென்று தெரிந்து கொண்டால் என்ன? அதுவும் நல்ல யோசனை தான். ஆகட்டும் என்று சொல்லி அசுரர்கள் அனைவரும் ஒன்றாகவே கூடி கைலாச மாமலையிலே வருகிறார்கள். வந்தவர்கள் சிவனை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? என்னமா கேட்கின்றார்கள்? ஏ பகவானே ஆண்டவா நரைதிரை மோப்பு பிணி அணுகாமலே மோப்பு பிணி அணுகாமலே வாழ்வதற்கு நாங்கள் வாழ்வதற்கு
போடி திருவருளாலே நாதனை உன்னோடைய ஆமாம்மா. திருவருளாலே அருள் புரிவே அரைதிரை முகப்பு பிணியணுகாமலே பிணியணுகாமலே நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் வாழ்வதற்கு நாதனை உமதுட திருவருளாலே நாதனை உமதுட திருவருளாலே நலம்பெற அருள் புரிவி அருளது புரிவே ராதி ஜோதியே அருளது புரிவே ராதி ஜோதியே அடியேனை பணிந்து நின்றோ திருவடி பணிந்து நின்றோ அடியனை மறவாது அசத்து அருளது தந்து ஓடி அடியனை மறவாது அருளது தந்து காத்தருள்வி இதா போடு ஓய் 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 போடு போடு இப்படி ஆமையா பகவானை பார்த்து சொல்லுகின்றான் அசுரனானவன். என்ன என்னமா சொல்லுகின்றார்கள் சுவாமி தம்பி இது பாருங்கள், என்னப்பா இதோ இருக்கின்றாரு இவர்கள் தான் தேவர்கள். சரி இவர்கள் எப்படி வாழ்ந்து இருப்பது தெரியுமா? எப்படிப்பா நரை தீரை மூப்பு பிணி சக்காடு சரி இவையெல்லாம் அணுகாது வாழ்ந்து வருகின்றார்கள். நல்லது அவர்களைப் போல நானும் வாழ வேண்டுமானால் ஆ, என்ன சுவாமி செய்யணும்? எப்பா என்ன தெய்வாதி தேவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். ஆமா அவர்களைப் போல் என்றும் தாங்கள் சாவில்லா சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று சொன்னார். சொன்னார். அதாவது என்னுடைய மைத்துனர் 5ஆம் கடலாகிய திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்றார். சரி அந்த திருப்பார்கடலை கூழாக கிடைந்து அதில் பிறந்து வரும் திவ்ய பொருளான தெய்வாமிர்தம். ஆமா அந்த தெய்வாமிர்தத்தை தாங்கள் சாப்பிட்டு வருவீர்கள் என்று சொன்னால் சொன்னார். என்றும் அவர்களைப் போல் சாவல்லா சிரஞ்சீவியாக வாழ்ந்து வரலாம் அப்பா. அமிர்தம் ஆமா நாங்க ஆ, அமிர்தம் எப்படி இருக்குன்னு வர எங்களுக்கு தெரியாது. சரி அந்த அமிர்தத்தை கடைஞ்சு சாப்பிடணும் உங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே சுவாமி. ஆ, அமிர்தம் கடையில நாங்க என்ன செய்யணும்? எப்பா என்ன அதாவது தனித்து சென்று கிடைந்தாலும் அமிர்தம் பிறக்குமா என்று கேட்கின்றீர்கள். ஆமா ஒருபோதும் பிறக்காதப்பா. தனிமரம் தோப்பாகுமா? ஆகாது. ஒரு கல்தான் வீடாகுமா? ஆகாது. ஒரு கை தட்டினால் ஓசை தான் வருமா? வராது. என்ன வரும்? காற்றுதான் வரும். தெய்வ அமிர்தமோ தெய்வாதி தெய்வர்களுக்கு சொந்தப்பட்ட பொருள். ஆமா அவர்களை கூட்டி சேர்த்தால் மட்டும்தான் தெய்வ அமிர்தமானது கிடைக்க முடியும். ஆமா ஆமா அப்படியானால் சரி அவர்கள் நமக்கு ஜென்ம விரோதி அல்லவா? இருந்தால் என்ன? ஐயோ ஆ, போய் அவங்கால போய் என்ன பிடிக்க சொல்றீங்களா? எப்பா என்ன காரியம் கழிய வேண்டும் என்று சொன்னால் கழுதையின் காலாக இருந்தாலும் கெட்டியாக பிடித்துத்தான் ஆக வேண்டும். ஆமா ஒரு உதவுதச்சாலும் பரவாயில்லை. ஓஹோ ஆமாப்பா இப்ப என்ன சொல்றீங்க? நெருஞ்சி முள்ளாக இருந்தாலும் நெருக்கமாக இருந்தால் தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். கற்றாழையாக இருந்தாலும் கொத்து கொத்தாக இருந்தால் தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். என்னுடைய கிருபை கொண்டு என்று சொன்னால் சொன்னால் நீங்கள் சென்று அழைத்தால் வருவார்கள். சென்று காரியத்தில் வென்று வாருங்கள். சரி இதோ நாங்கள் வருகிறோம் ஆகட்டும் என்று சொல்லி அப்படி என்று ஈசனிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு ஆமா இந்த அசுரர்கள் எல்லாம் நேர தேவர்களை தேடி வருகிறார்கள். தேவர்களே என்னப்பா? ஆமா ஆ, அமிர்தம் கடையணும். அமிர்தம் கடையணும். அமிர்தம் கடையணும். ஆமா வாரீங்களா? எப்பா என்ன அதாவது அலைகடலில் சென்று அமிர்தமானது கடைய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். ஆமா அப்படித்தானே? ஆமா அலைகடலை கூழாக கிடையக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு பொருள் பிறந்தாலும் எங்களுக்கு சரிபகுதி தருவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் உங்களோடு வருகின்றோம். சரி பகுதி தான். ஆமாப்பா அப்படியே தருகிறோம். ஆகட்டும் என்று சொல்லி அப்படி என்று சொல்லி இருவரும் ஒன்றாக சேர்ந்தார்கள். ஆமா திருப்பார் கடலில் வருகிறார்கள். சரி வந்தவர்கள் எப்படி அமிர்தம் கடைந்தார் பாருங்கள். எப்படி எப்படியம்மா? அப்படியே இருக்கையிலே அசுரர்களும் தேவர்களும் தெய்வர்களும் அசுரர்களும் அசுரர்களும் தேவர்களும் அசுரர்களும் தெய்வர்களும் அமிர்தமதி கடைய வேணும் என்று அழகு திருப்பார்க்கடலில் வந்தா அசத்தை அழகு திருப்பார்க்கடலில் வந்தா அப்படியே இருக்கையிலே அசுரர்களும் தேவர்களும் அசுரர்களும் தெய்வர்களும் அதிக திருப்பார்க்கடலில் வந்து அவர் அதிக திருப்பார்க்கடலில் வந்தா அதிக திருப்பார்க்கடலில் வந்தா மந்திரகிரி மலையை மத்தாக்கி தெய்வரல் ஏ மத்தாங்க இதை வரலாம் மத்தாக்கி தெய்வரல்
தேவரெல்லாம் மத்தாகி வரலாம் வாசுகியை நானாக பூட்டினார் மலர்கடலை கொண்டு போய் தாக்கினார் மலர்கடலை கொண்டு போய் தாக்கினார் தகதிமி தகதா தகதிமி 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 அசுரர்களும் தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஆமா திருப்பாறு கடலில் வருகிறார்கள் சரி வந்தவர்கள் திரு திரு என முழிக்கின்றார்கள் ஆமாப்பா ஏன்னு சொன்னா இந்த அமிர்தம் எப்படி கிடைக்கணும்னு அசுரனுக்கு தெரியாது கண்டிப்பாக தேவர்களுக்கு தெரியும் அப்படித்தானே பாட்டி ஆமா அப்ப தேவர்கள் சொல்லி கொடுக்கணும் இல்லையா ஆமாய்யா ஆனால் அப்பா எப்பா உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறோம் சரி நீங்க இப்படி சும்மா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்குது ஆமாப்பா அமிர்தம் எப்படி கிடைக்கும்னு சொல்லி தாருங்க எப்பா என்ன அமிர்தம் கிடைய வேண்டும் என்று சொன்னீர்கள் நாங்களும் ஈசன் கையும் இருங்கையுமாக வந்து விட்டோம் ஆமா பொதுவாக இந்த உலகத்திலே வீட்டிலே தயிர் மோர் கிடைய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பொருட்கள் தேவைப்படும் பால் வேண்டும் பால் பாத்திரம் ரப்பர் பாலா இல்லை என்று சொன்னால் கார்க்க பாலா பால் பசும்பால் ஓ பால் பால் வேண்டும் ஆமா சரி பாத்திரம் வேண்டும் பாத்திரம் வேண்டும் உரைமோர் வேண்டும் உரைமோர் வேண்டும் மத்து வேண்டும் மத்து வேண்டும் கயிறு வேண்டும் தூக்கு போடுவதற்கா இல்லை அதை பிடித்து கடைவதற்கு சரி கயிறு வேண்டும் ஆமா இவையெல்லாம் இழுத்து பிடித்து கடைவதற்கு என்னை போன்ற அழகான பெண் வேண்டும் எங்கப்பா ஒரே யாரிட்டு மையப்பா என்ன பொதுவாக வீட்டிலே தயிர் மோர் கிடைய வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு பொருட்கள் தேவைப்படுகின்றது ஆனால் இவ்வளவு பெரிய அலைக்கடல் கடலை கடையதற்கு வீசியங்கையும் வெறுங்கையுமா வந்திருக்கின்றோமே ஆமாப்பா பல முறை அமிர்தம் கடைந்தவர்கள் இந்த தேவர்கள் ஆமா இவர்களிடத்துல போய் சென்று கேட்டால் என்ன அதுவும் நல்ல யோசனை தான் அடே தேவர்களே என்னப்பா உங்களை நம்பித்தானே வந்தோம் நல்லது ஆனால் இப்படி சும்மா இருந்தா என்ன காரணம் எப்பா என்ன அதாவது வெறுங்கை வீசனகையுமாக இரண்டு தரப்பாரும் வந்து விட்டோம் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க அதற்காக தானே பெரியவர்கள் ஒரு வாக்கியம் சொல்வார்கள் என்ன எந்த இடத்திலும் இருப்பதை வைத்து சிறப்பாக செயல்படும் என்று சொல்வார்கள் அல்லவா அப்ப என்ன இருக்குது அந்த சொல்லி இருக்கனாங்க மாபெரும் ஆலியை ஒரு தாலியாகவே சமைத்தார்கள் சரி ஆலி என்று சொன்னால் கடல் தாலி என்று சொன்னால் பாத்திரம் பாலும் பாத்திரமும் ஆகிவிட்டது இனி என்ன வேண்டும் மத்து வேண்டும் மத்து வேண்டும் அல்லவா ஆமா தம்பி நம்ம வீட்டுல மத்து இருக்குதாடா என்ன மத்தடா இருக்குது பிளாஸ்டிக் மத்தா பிளாஸ்டிக்கா இப்ப அதுதானே இறங்குது புதுசு புதுசா பிளாஸ்டிக்லயே மத்த இறங்குது ஆமா மோர் குடையக்கூடிய மத்தெல்லாம் பிளாஸ்டிக்ல தான் இறங்குது ஆமா அண்ணே கன்னியாகுமரியில போய் பாருங்க அப்படியா எதை எடுத்தாலும் 5-10 போட்டிருப்பாங்க ஏய் தம்பி பிளாஸ்டிக் மத்து வேண்டாம் தம்பி நம்ம வீட்டுல மத்து இருக்குதாடா உங்க வீட்டுல மத்து இருக்குதா தம்பி இல்லையா ஓ பேக்கா இப்ப நேத்த ஒண்ணு கிடைச்சு இல்லையா ஆமாப்பா இப்ப ஆளுக்கு 2 ஆமா தம்பி நம்ம வீட்டுல மத்து இருக்குதா தம்பி வீடு இல்லனே என் வீடு சரி தம்பி உங்க வீட்டுல மத்து இருக்குதாப்பா இருக்குதுனே வேப்ப மரத்தால செஞ்ச மத்து இருக்குனே என்ன வேப்பங்குளத்துல வேப்ப மரத்தால செஞ்ச மத்து இருக்குனே என்னனே அது நமக்கு பழக்கமாயிடுது ஓ தன்னே தன்னே ஓ ஐயர்வாள் வீட்டு பிள்ளையானு அதானு துறை ஒரு மாதிரி எல்லாம் பேசுന്നുண்டு தம்பி என்ன நம்ம வீட்டுல மத்து இருக்குதாடா பருப்பு கடையக்கூடிய மத்து இருக்கு நம்ம வீட்டுல பருப்பு கடையக்கூடிய மத்த எங்க வீட்டுல ஓ உங்க வீட்லயா ஆமா எப்பா அதாவது பருப்பு கடையக்கூடிய மத்தம் பிளாஸ்டிக் மத்தையும் கொண்டு போட்டா என்ன செய்யும் மிதக்கும் அல்லவா ஆகியால் இந்த உலகத்திலே பிரசித்தி பெற்ற மலை எது என்று சொன்னால் மந்திரகிரி மலை அந்த மந்திரகிரி மலையை கொண்டு மத்தாகவே பாவித்தார்கள் சரி ஆமா இனி என்ன வேண்டும் அதை அடை கொடுக்க வேண்டும் அல்லவா சந்திரனை சில்லாக பாவித்தார்கள் சூரியனை குடையாக பாவித்தார்கள் அசுரர்கள் வருவரம் அதாவது எனக்கு கயிறு வேண்டும் அல்லவா இந்த உலகத்திலே நீலங்குடி அரவும் வாசிக்கு என்று சொல்லக்கூடிய பாம்பு அந்த பாம்பை கொண்டு கயிறாகவே பாவித்தார்கள் ஆமா தெய்வாதி தேவர்கள் ஒரு புறமும் இந்த அசுரர்கள் மற்றொரு புறமாக இழுத்து பிடித்த தெய்வ அமிர்தமானது கிடைக்கின்றார்கள் அமிர்தம் கிடையும் பொழுதே சரி அங்கே அமிர்தம் வந்து பிறக்கிறது காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தான் அசுரனானவன் அமிர்த குடத்தை எடுத்து சென்று அப்பா ஆலை ஓடுகிறானா சரி அமிர்தம் கிடைக்காத தேவாதி தேவர்களில் ஆமாமா திக்கற்றவர்க்கு தெய்வம் தான் துணை என்பதற்கிணங்க சொல்லி இருக்கணுங்க கண்ணபெருமானை நினைத்து எப்படி முறையை விட்டார் பாருங்கள் எப்படி கண்ணே கண்ணேனே மணிவண்ணனே மேனியோனே அமிர்தமதை கொண்டார சுரேரெல்லாம் அமிர்தமதை எங்களுக்கு
அமர்தமதை எங்களுக்கு வாங்கி தர வேணும் ஐயா. அமிர்தமதை எங்களுக்கு தெய்வ அமிர்தமதை எங்களுக்கு தாங்கள் வாங்கி தர வேண்டும் ஐயா. ஏ அறிவரந்தாமா அம்மா ஆபத் பாந்தவானாத ரிட்சகா திரிசூல தேவா, நாங்கள் பாடுபட்டு கடைந்தெடுத்த அமிர்தத்தை அந்த அசுரனானவர் பறித்துக் கொண்டானே ஆண்டவா, அப்படி அமிர்தத்தை வாங்கி தாரும் என்று சொல்லி அந்த மாயவனாகிய கண்ணபெருமான் நினைத்து மயமடைகின்றார்கள். அறிந்தார் மாயவனார். பார்த்தேன் பெருமாள் சிம்ம நாராயணமூர்த்தி நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? தெய்வ அமிர்தம் யாருக்கு சொந்தப்பட்ட பொருள்? தேவாதி தேவர்களுக்கு சொந்தப்பட்ட அமிர்தத்தை சாப்பிடாமலே இந்த விரத்து வர்றான். இவன் அமிர்தத்தை சாப்பிட்டா யாரையாவது விட்டு வைப்பானா? ஒரு பெரிய விட மாட்டார்கள் அல்லவா? ஆமா. இவனை மைக்கு இவனுடைய கையிலே இருந்த அமிர்தத்தை வாங்கி தெய்வாதி தேவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். சரி. இந்த கோலத்தோடு சென்று அமிர்தத்தை கேட்டால் என்ன தருவான்? ஒருபோதும் தரமாட்டான். குனிய விட்டு 4 உதைதான் தருவான். கூட கொஞ்சம் கட்டையாகி விடலாம். ஆமா, சிவத்தை அடிய உதயம் தருவான். ஆம், அதுவும் குனிய விட்டு தான் அடி தந்திருக்கான். சரிதான். ஆமாப்பா. எப்பா, என்ன? அதாவது அவனை மைக்கு அவனுடைய கையிலே இருந்த அமிர்தத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக இந்த உலகத்தில் ஆடவர்கள் 2 பொருளுக்கு மயங்குவார்கள். என்ன பொருள்? அதாவது ஒன்று மது, மற்றொன்று மாது. மது என்றால் என்ன? மாது என்றால் என்ன? மது என்று சொன்னால் உண்ட பின்பு போதை தரக்கூடிய பொருள் தான் மது. அது சரி. ஆமா, மாது என்று சொன்னால் பெண் என்று சொல்வார்கள். ஓஹோ. ஆமாம்மா. அப்ப மாது என்று சொன்னால் பெண்கள். ஆமா, பெண்களை கண்டாலே மயக்க வரும் என்று சொல்லுகின்றார்கள். எங்களை மாதிரி அழகான பெண்களா? ஏமா உங்களை மாதிரியா? ஆமா. ஆமாம்மா, எங்களுக்கு ஒரு மாதிரி ஒன்னும் சொல்ல ஒரு மாதிரி வாய் வரலம்மா. சரி, எப்படி? 16 வயது மதிக்கத்தக்க மாது வகை கண்டார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல இருந்து அங்கேயும் போக மாட்டான், அங்கேயும் போக மாட்டான். ஆமா. ஆமாம்மா, இதே மாதிரி அப்படிதானே? ஆமா, கண்டிப்பாக. அழகுல மயங்கி போய் உட்கார்ந்து இருக்காரு. ஆமாப்பா, 16 வயது மதிக்கத்தக்க மாதுவை கண்டால் கண்டிப்பாக எந்த ஆடவர்களும் மயங்கி விடுவார்கள் என்று சொல்லி கண்ணபிரான் என்ற கோலத்தோடு வருகின்றார் என்று பார்த்தால் கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா. கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா. அருதிய சுரரிடம் போரா. அருதிய சுரரிடம் போரா. கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா. மோகினி போல் வாரா. கருதிய சுரரிடம் போரா. கருதிய சுரரிடம் போரா. அசுரந்தனை மறித்தார் கண்ணன். அசுரந்தனை மறித்தார் கண்ணன். மறித்தார் மணிவண்ணன். பறித்தார் மணிவண்ணன். தமர்தான் தேவர் கையில் கொடுக்க. தமர்தான் தேவர் கையில் கொடுக்க. அசுரன் படை எடுத்தா. அசுரன் படை எடுத்தா. தேவர் கையில் கொடுக்க. தேவர் கையில் கொடுக்க. பார்த்திருந்த அசுரன் படை எடுத்தா. பார்த்திருந்த அசுரன் படை எடுத்தா. மாயவனாகிய கண்ணபெருமான் 16 வயது கொண்ட பக்குவம் அங்கையாகவே சமைந்தார். ஆழி என்று சொல்லக்கூடிய கடற்கரை ஓரத்திலே அண்ணன் நடை நடந்து அன்னபட்சி போலே நடந்து வருகிறாராம். நீங்க பயமா என்ன? அதாவது அண்ணன் நடை நடந்து என்று சொன்னீர்கள். பச்சி எப்படிமா நடக்கும்? பச்சியா? ஆமாமா. பச்சி எங்கேயாவது நடக்குமா? நானும் அதான் கேட்டேன். அன்னபட்சி என்றால் அது சாப்பிடக்கூடிய பொருள் அல்ல, வேற. அது ஒரு பழைய காலத்து பறவை. ஆமா, அதாவது பஞ்சபாண்டவர் காலத்திலே வாழ்ந்ததாக சொல்லுகின்றார்கள். கண்டிப்பாக. அந்த அன்னபட்சிக்கு 2 தன்மை உண்டு என்று சொல்வார்கள். என்ன தன்மைமா? பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வைத்தோமானால் சரி, பாலை மட்டும் பருகிவிட்டு தண்ணீரை அப்படியே ஒதுக்கி வச்சிரும்னு சொல்லுவாங்க. எங்கப்பா தனியாக பிரித்து எடுத்து விடும் என்று சொல்லுகின்றார்கள். ஆமா ஆமா. அந்த காலத்துல எல்லாம் அந்த அன்னப்பறவை கண்ட விடுவாங்களா? விட மாட்டாங்கல்ல. பால்காரங்கெல்லாம் பிடிச்சு கொன்னே விடுவாங்க. இந்த அன்னப்பறவை இப்ப இருக்குதானே? ஏமா, எனக்கு தெரிந்தவாறு இல்லை. இல்லையா? ஆனால் ஒன்று. என்ன? அன்னப்பறவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னால் திருவிளக்கு என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா. அந்த திருவிளக்கின் தலைப்பில் வைத்திருப்பார்கள். தலைப்பில்? ஆமாமா. உச்சியில? ஆமா, உச்சியில வச்சிருப்பாங்க. அதோ அந்த கேட்ல வச்சிருக்காங்க பாருங்க, இதானே அன்னப்பறவை. அப்படி என்று சொல்லி சொல்லி அழகாகவே
ஆ, மாயவனார் அண்ணன் நடைபோட்டு ஆமா சின்ன இடையழகி சரி அழகாகவே நடந்து வருகிறாளாம். நேரத்தில் பார்த்த அசுரன் சொல்கிறான், "டேய் தம்பி, என்ன உன்னுடைய கண்ணிற்கதா தெரிகின்றதா? ஒரு பெண் வருகிறாள் தூரத்தில் ஒரு பெண்ணானவள் நடந்து வருகின்றாள் அல்லவா? ஆமா டேய் தம்பி, என்ன அந்த பெண்ணுடைய நடையழகை பார்த்தாயா?" அவளுடைய இடையழகை பார்த்தாயா ஆ, அப்படி என்று சரி. அவள் நடையை கண்டோர் நடையை கண்டார், நடையை கண்டார். நடையை கண்டா இடையை கண்டோர் இடையை கண்டார், கண்டார். இடையை கண்டார். அவள் நடையை கண்டோர் நடையை கண்டார், நடையை கண்டார். நடையை கண்டார். அவள் இடையை கண்டோர் இடையை கண்டார், இடையை கண்டார். பேரழகி இவளே என்று பேதலித்தார் அசுரரெல்லாம், பேரமர்தான் இவளே என்று என்று இவளை எந்தி பெற்றமர்தான் அனைமறந்தாள், தாய் அனைமறந்தாள். தாய் இப்படி ஆமாமா, அந்த பெண்ணாளுடைய நடையை கண்டவர்கள் நடையை கண்டார்கள். இடையை பார்த்தவர்கள் இடையை மட்டும்தான் பார்த்து ரசிக்கின்றார்கள் இடை அழகை பார்த்தவர்கள் இடை அழகை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். கண்ணழகை பார்த்தவர்கள் கண்ணழகை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். அவர்களுடைய உடையழகை பார்த்தவர்கள் உடையழகை மட்டும்தான் பார்க்கின்றார்கள். ஆமா ஆனால் காக்கும் கரம் படைத்த தெய்வாதி தேவர்கள் ஆமா வருகிறது கண்ணபுரான் என்று சொல்லி சொல்லி இருகரம் குப்பி வணங்கி நின்றார்களா? ஆமா அருகிலே வந்த மாய மோகினியானவள் என்னமா சொல்லுகின்றார்கள்? ஐயா, என்னம்மா? அசுரர்களே ஆ, தேவர்களே, என்னம்மா? அங்கிருந்து வரும் பொழுது உங்களை பார்த்து கொண்டு தான் வருகிறேன். நல்லது கண்ணே. சும்மா சண்டை போடுறீங்க. ஆமாம்மா. இப்ப எதுக்கு நீங்க சண்டை போடுறீங்க? ஏம்மா, என்ன இதோ இருக்கிறதல்லவா அலைக்கடல். ஆ, இந்த அலைக்கடலை இருதிருப்பாரும் சேர்ந்து கூழாக கிடைந்தோ. சரி அதிலே திவ்ய பொருளான தெய்வ அமிர்தமும் வந்து பிறந்தது. ஆமா குடம் நிறைய இருப்பது அமிர்தம் தான். பிறந்த அமிர்தத்தை பங்கு வைப்பதில் ஒரு சின்ன பங்கு தகராறு. ஓஹோ, பங்கு சண்டையா? ஓஹோ, பங்கு சண்டையில பங்கு தகராறுமா? பங்கு சண்டை அப்படிதானே? ஆமா. கவலை வேண்டாம். என் மேல் நம்பிக்கை இருந்தால் ஆ. அமிர்தத்தை என் கையிலே கொடுத்தால் நான் சரியாக உங்களுக்கு பங்கிட்டு தருகிறேன். ஏ தம்பி, அண்ணா இந்த பெண்ணானவள் வந்ததும் வராததுமாக அமிர்தத்தை கேட்கின்றாளே, ஆமா பெண்ணை நம்பி அமிர்தத்தை கொடுக்கலாமா? ஒருபோதும் பெண்ணை நம்பி விடாதே. எதற்காகடா சொல்லுகின்றாய்? சீரும் பாம்பை நம்பினாலும் சிரித்து மயக்கும் பெண்ணை ஒருபோதும் நம்பி விடாதே. ஏ தம்பி, அண்ணா அது மட்டுமல்லாமல் விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு உயரிய நூல் சொல்லுகின்றது. என்ன சொல்கின்றது? ஆலகால விஷத்தை நம்பலாம், ஆற்றை பெரும் காற்றை நம்பலாம், கோல மாமதை யானை கொல்லும் புலி வேங்கைவை நம்பலாம், நம்பலாம். காலனார் தூதுவிடும் கல்வர் வேடர் மறையவர் இவரை நம்பலாம். சரி செயல் அகற்றிய மாதிரி நம்பினவர்கள் அனைவரும் நடுரோட்டில் இருந்த அம்மா அப்பா என்று திகைப்பனரே. சுடிதார் போட்ட பெண்களை நம்பலாமா? ஏம்மா, சேலை கட்டிய பெண்ணை சொல்லவில்லை, செயல் அகற்றிய பெண்ணை. செயல் அதாவது ஒருவனை கண்விழியாலே மயக்கி செல்வாள் அல்லவா, ஆமா அந்த பெண்ணை ஒருபோதும் நம்பக்கூடாது என்று சொல்லுகின்றேன். ஓஹோ, கண் வழியா மயக்கிடுவாங்க. ஆமாப்பா. பரவாயில்லையே. ஆமையா. ஆனால் ஆ, இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது குடும்ப பெண் போல் காட்சி தருகிறாள். ஆமா ஒரு சொட்டு விஷமாக இருந்தால் இவள் கையிலே வாங்கி சாப்பிட்டு நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பாக. அப்படியானால் ஆகட்டும் என்று சொல்லி வந்திருப்பது மாய மோகினி என்று அறியாமல் அந்த மாய மோகினியுடைய கையில அமிர்தத்தை கொடுத்தார்களா? கையிலே வாங்கிய கண்ணபெருமான் நினைக்கின்றார். என்ன நினைக்கிறார்கள்? அதாவது ஆ, தெய்வாமிர்தம் யாருக்கு சொந்தப்பட்டது? தேவாதி தேவர்களுக்கு சொந்தப்பட்டது. உடனே பங்கிட்டு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போக முடியுமா? ஒருபோதும் முடியாதல்லவா? முடியாதல்லவா? அசுரன் விடுவானா? விடமாட்டான் அல்லவா? ஏதாவது ஒரு மாயை செய்ய வேணுமே என்று சொல்லி சரி. அப்பா தேவர்களே, என்னம்மா? தெய்வார்கள் வலதுபுறம் வலதுபுறம் ஏ வலதுபுறம், வலதுபுறம் ஏ வலதுபுறம் அசுரரெல்லாம் இடதுபுறம் இடதுபுறம் ஏ தெய்வார்கள் வலதுபுறம், வலதுபுறம் வலதுபுறம் அசுரல் எல்லாம் இடதுபுறம், இடதுபுறம். ஒரு கையை முன்னே நீட்ட வேணும், கையை நீட்ட வேணும் கையை நீட்ட வேண்டும், மறுகையை முன்னே கட்ட வேணும், பின்னே கட்ட வேணும். போடு 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 போடு, நல்லா போடு. அசத்து அசத்து. புதுசு புதுசு ஆகா கண்களையும் மூட
மூட வேணும் இது கல்யாணம் முடிக்க வேணும் இரு கண்களை மூட வேண்டும் உன்னை நான் கல்யாணம் முடிக்க வேண்டும் அந்த வார்த்தையை கேட்டபோது 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 சம்மதித்தார் அசுரரெல்லாம் அசுரரெல்லாம் ஓட், ஓட். இப்படியாக தேவர்களை பார்த்து சொல்லுகின்றார் என்னம்மா தேவர்களே என்ன நீங்கள் எல்லாம் வலது பக்கமாக உட்காருங்கள் அப்படியே ஆகட்டும் அசுரர்களே என்னம்மா என்னம்மா பொண்ணுன்னு கேட்கணும் என்னம்மா பொண்ணு ஒரு பொண்ணு கிட்ட பாசமா இப்படியா பேசுவாங்க அசுரர்களே என்னம்மா பொண்ணு நீங்கள் எல்லாம் இடது பக்கமாக உட்காருங்க அப்படியே ஆகட்டும் அம்மா பொண்ணு தேவர்களே என்ன பொண்ணு நீங்கள் எல்லாம் வலது பக்கமாக பாருங்கள் சரி அப்படி என்று சொல்லி தேவர்கள் ஒருபுறமாகவும் ஆமா அசுரர்கள் ஒருபுறமாகவும் இருக்கும்போது மாயவனார் உங்களுக்கு அமிர்தம் வேணுமானால் நீங்கள் எப்படி அமர வேண்டும் தெரியுமா நாங்கள் எப்படி கண்ணை அமர வேண்டும் ஒரு கரத்தை முன்னே நீட்டுங்கள் நீட்டி விட்டோம் அம்மா ஒரு கரத்தை பின்னே கட்டுங்கள் அதையும் செய்து விட்டோம் இரு கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள் அம்மா என்ன நீ யாரையோ சரியாக ஏமாற்ற பார்க்கின்றாய் எதுக்கு ஒரு கரத்தை முன்னே நீட்ட சொன்னாய் சரி மற்ற கரத்தை பின்னே கட்ட சொன்னால் அதுவும் சரி சரி கண்கள் இரண்டை மூடி இருக்க சொன்னாய் அல்லவா நாங்கள் கண்களை மூடி இருக்கக்கூடிய நேரத்தில் நீ அமிர்தத்தை எடுத்து சென்று விட்டாய் என்று சொன்னால் இந்த அமிர்தத்தை நாங்கள் யாரிடத்தில் சென்று வாங்குவோம் எல்லாம் காரணமாகத்தான் என்ன காரணம் அம்மா கையை நீட்ட சொன்னது கையிலே அமிர்தம் கொடுப்பதற்காக கண்டிப்பாக கையை கட்ட சொன்னது சரி என்ன கண்டு ஒரு மரியாதை மரியாதை ஆமா சரி கண்களை மூட சொன்னது அம்மா கடைசியில் யார் கண்ணை திறக்கின்றார்களோ அவர்களுக்கு உடனே திருமணம் திருமணம் என்றுள்ள வார்த்தை கேட்ட மறுகணம் சொல்லுகின்றார் சொன்னடே தம்பி அண்ணா அமிர்தம் என்னோட அமிர்தம் என்று இல்லை என்று சொன்னால் நாளை கிடந்திடலாம் கடைந்து சாப்பிட்டு விடலாம் பேர் அழகு குலைந்த பெண்ணை நாமல் இன்று விட்டு விட்டோம் என்று சொன்னால் நாளை பார்க்க முடியாதல்லவா இந்த பெண்ணை நாமல் எங்கு சென்று தேட முடியாதல்லவா ஆமா எனக்கு ஏதோ இந்த பெண்ணானவள் சொல்வது சரி என்று தெரிகின்றது உனக்கு சரி என்றால் எனக்கும் சரிதான் சரிதானே ஆமா அப்படி என்று சொல்லி பெண் விதித்த நிபந்தனைக்கு உட்பட்டு சரி கரத்தை நீட்டி கண்களை மூடி அமர்ந்திருந்தார்களாம் இந்த அசுரர்கள் ஆமா இருக்கக்கூடிய நேரத்தில் நினைக்கிறார் மாயவன் ஆமா தேவாமிர்தம் சாப்பிடாமலே இந்த அசுரன் இந்த நிலை நிற்கிறானே ஆமா இவையெல்லாம் அமிர்தம் சாப்பிட்டால் யாரையாவது உயிரோடு வைப்பானா ஒருவரையும் விடமாட்டார்கள் அல்லவா அப்படியானால் ஆனால் இவங்கிட்ட கேட்கிற விதத்துல கேட்டா கொடுப்பான் ஆமா அப்படி என்று என்று அழகாகவே அந்த தேவர் வரிசையாக பங்கிட்டு கொடுத்தார் தெய்வர் அமிர்தமும் அதாவது தெய்வர் வரிசையும் தீர்ந்தது தேவாமிர்தமும் தீர்ந்தது மாயமாக வந்த கண்ணபிரான் மாயமாகவே மறைந்து சென்றாரா அந்த நேரத்திலே ஆமா வெகுநேகம் கண்களை மூடிக்கொண்டிருந்தான் அசுரனானவன் சரி அவனுக்கு ஒரு கட்டத்திலே சந்தேகம் வருகிறது சந்தேகம் வரதான செய்யும் கண்ணை மூடிட்டே இருந்தாலே கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆமாமா அசுர கூட்டத்தில் ஒருவன் கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தேவாதேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை கண்ணிலே கண்டா ஆமா ஏய் தம்பி அண்ணா கண்ணை திறந்து பாருடா தேவாதேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நான் பார்க்க மாட்டேன் டேய் பார்க்கவில்லை என்று சொன்னால் தலையில் இடிந்து விடும் கண்டிப்பாக கண்ணை திறந்து பார் பார்க்க மாட்டேன் அமிர்தத்தை அந்த பெண்ணானவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தாத்தா என்று கேட்டால் கொடுப்பானா ஒருபோதும் தரமாட்டார்கள் அல்லவா பெண் இருக்கின்றாளா அந்த பெண்ணையும் காணவில்லை அமிர்த குடத்தையும் காணவில்லை ஆமா அந்த பெண்ணானவள் நம்மளை நன்றாக ஏமாற்றி சென்று விட்டாள் ஏய், எப்படி கேட்டு வாங்கன்னு எனக்கு தெரியும் சரி நான் எப்படி கேட்கிறேன் பார் டேய் தேவர்களே என்னப்பா எங்களோட பாக அமிர்தம் எங்க இருக்குதடா எங்க இருக்குதடா எங்க இருக்குதடா அமிர்தம் எங்க இருக்குது இருக்குதடா படவனமே எங்கள் பக்கத்து தந்தாள் விடுவோமடா படவனமே எங்கள் பக்கத்து தந்தாள் விடுவோமடா எங்களோட பாக அமிர்தம் எங்க எங்க இருக்குதடா எங்க இருக்குதடா பங்கப்பட்டு முன்னவே எங்கள் பங்கை தந்தாள் தந்தாள் விடுவோமடா பங்கப்பட்டு முன்னவே எங்கள் பங்கை தந்தாள் தந்தாள் விடுவோமடா கைத்தடிதான் எடுத்து ஒருவனை கண்ணத்திலே அடித்தாள் கண்ணத்தில் தான் அடிதா ஆறிபிடித்தல்லமோ தேவார்களை வயிற்றிலே தான் அடித்தாள் ஆறிபிடித்தல்லமோ தேவார்களை வயிற்றிலே தான் அடித்தாள் போடு 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 நல்லா போட்டு அசத்து அசத்து ஸ்வைங் ஸ்வைங் தேவர்களே ஒய் அறிவிருக்க
இருக்கடா உங்களுக்கு? என்னடா? சாப்பிட்டு அமிர்தத்தை தாரீர்களா அடிப்பட போறீர்களா? டேய், என்ன உயிரே போனாலும் அமிர்தத்தை மட்டும் நாங்கள் தரமாட்டோம். டேய், ஆ, அமிர்தம் கிடையும் பொழுது என்ன சொல்லி கிடைந்தோம்? இரு தரப்பாருக்கும் வேண்டிதானே அமிர்தமானது கிடைந்தோ? உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி என்று. கண்டிப்பாக. நீங்க மட்டும் சாப்பிடுறீங்களே, இது சரியாகுமா? ஏய், என்ன? அமிர்தம் பிறந்த உடனே அந்த அமிர்த குடத்தை தாங்கள் தான் எடுத்து சென்றீர்கள். தருவியா? அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணை நம்பி நம்ம அமிர்தத்தை கொடுத்தீர்கள். அவருடைய கையிலே சென்று வாங்கிக் கொள்ளுங்கள். அமிர்தம் தருவியா தரமாட்டியா? முடியாதுடா. அண்ணா, தம்பி, மயிலே இறகு போடு, இறகு போடு என்றால் மயில் இறகு போடுமா? ஒருபோதும் போடாது. அப்ப என்ன செய்யணும்? அதை காலுக்குள் பிடித்து வைத்து ஒவ்வொரு இறகுகளாய் இணுக்க வேண்டும். ஆ, மயிலுக்கே அந்த பாடுன்னு சொன்னா ஆமா, இவரெல்லாம் சும்மா விடக்கூடாது. அப்படி என்று சரி. ஆமா, கர்ற கர்ற கர்றவன இழுத்து வந்து சரி. தார் ரோட்ல போட்டு இழுக்கணும். ஆமாப்பா. அடித்து உதைத்தார்கள். ஆமா. அடிமாட்டாத தேவாதி தேவர்கள் மீண்டும் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை கோரி முறைமுட நினைக்கிறார். பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றா? தெய்வ அமிர்தமோ தெய்வாதி தேவர்களுக்கு சொந்தப்பட்ட பொருள் அல்லவா? ஆமா, அமிர்தத்தை சாப்பிடாமலே இந்த வரத்து வர்றான். இவன் சாப்பிட்டா யாரையாவது விட்டு வைப்பானா? கண்டிப்பாக என்னுடைய கையிலே இருந்து இருக்கக்கூடிய அமிர்தத்தை வாங்கி தெய்வாதி தேவர்கள், அதாவது இனி இவரை விட்டால் வாழ விட மாட்டார்கள் என்று சொல்லி தன்னுடைய வலது கரத்தில் நீங்க தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுதரிசனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை எடுத்து பாதாள உலகத்தில் ஆடவர் மீது இயக்கி விடுகின்றார்கள். அந்த சக்கராயுதமானது சரி பாதாள நாட்டிலே வந்து ஆண் வர்க்கம் என்பதை அடியோடு வேறறுத்து தள்ளுகிறது. ஆமாமா. அந்த பாதாள உலகம் எப்படி இருக்கிறது பாருங்க. எப்படி எப்படி கண்ணே? இறந்தார சுரரும் பாதாளத்தில், சுரரும் பாதாளத்தில், இறந்தார சுரரும் பாதாளத்தில், சீமுகில் வண்ணன் சக்கரத்தாள், சீமுகில் வண்ணன் சக்கரத்தாள், இறந்தார சுரரும் பாதாளத்தில், இறந்தார சுரரும் பாதாளத்தில், சுரரும் பாதாளத்தில், சீமுகில் வர்ணன் சக்கரத்தாள், சீமுகில் வர்ணன் சக்கரத்தாள், சுரர்களோ அகேளோ படி குரு ராஜசியாய் அசுரர்களோ அசுரர்களோ பருதி இருந்ததோ அசுரர்களோ படி குரு ராஜசியாய், படி குரு ராட்சசியாய். போடு 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 அசத்து. கண்ணபெருமானுடைய சக்கராயுதத்திற்கு ஆமாமா மாண்டவேர் மாண்டார்கள். தப்பித்து ஒளித்து ஓடினவர்கள் தப்பித்து ஒளித்து ஓடினார்கள். இப்படி இருக்க ஆமையா பார்த்தால் மாயை சித்திரவெறின்னு சொல்லக்கூடிய பெண் கொடியான சரி கண்ணபெருமானுடைய சக்கராயுதத்தை கண்டாள். ஆமாமா. மாதவா, ராகவா, சரி கேசவா என்று சொல்லி அப்படி என்று சொல்லி சக்கராயுதத்தை எதிர்ச்சென்று வணங்கக்கூடிய நேரத்தில் பார்த்த சக்கராயுதம் மனது நினைக்கின்றது. என்ன நினைக்கின்றது? பாதாள உலகத்தில் கண்ணனுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய பக்தியாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்கு மட்டும் காட்சி கொடுத்து விட்டு திருப்பார் கடலில் சென்று தீர்த்தமாடி மீண்டும் திருமாலுடைய வலதுகரத்தில் சென்று அமர்ந்ததாம் சக்கராயுதம். சக்கராயுதம் இப்படி அங்கே போய் அமர்ந்திருக்க ஆமாமா ராட்சசியானவை நினைக்கிறாய். என்னமா நினைக்கின்றார்கள்? இறைவா ஆண்டவா, இந்த பாதாள உலகத்தை நான் எப்படி ஆண்டு வந்தேன் தெரியுமா? ஆமாமா. பசுவும் புலியும் ஒரு துறையில நீர் இருந்தவும் பாம்பும் கீரியும் சென்று விளையாடிய பாதாள உலகம் அல்லவா? அந்த கண்ணபெருமானுடைய கால் பாதம் பட்டவுடனே குட்டிச்சுவர் ஆக்கி விட்டான் அல்லவா? அழிந்த பாதாள உலகத்தை மீண்டும் ஒரு முறை கம்பீரமாக அரசாள வேண்டும் என்று சொன்னால் அரசாள வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, நம்மளால் முடியாதல்லவா? ஆமா கண்டிப்பாக. வயதான காரணத்தினாலே சரி அரசாட்சி செய்தால் யாராவது மதிப்பார்களா? ஒருபோது முடியாதல்லவா? ஆனால் நம்மளுக்கு ஒரு மகன் இருந்தால் இவனை அரசாட்சி செய்ய வைக்கலாம் அல்லவா? அப்படி என்று சொல்லி நாம் ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும். ஆமா, அதாவது இந்த உலகத்தில் ஆடவர் துணை என்று ஆண் குழந்தைக்கு வரமருள வேண்டும் என்று சொன்னால் ஆதிசிவன் அல்லாது வேற எவராலே முடியாது என்று சொல்லி அந்த ஆண்டவனை கோரி எப்படி எப்படி கண்ணே தவம் இருக்கின்றார்கள். ஆண்டவனை தான் நினைத்தே, தவம் செய்து வராள். ஆண்டவனை தான் நினைத்தே, ஆண்டவனை தான் நினைத்தே
அதிக தவம் செய்து வராள் சாந்தாலே போடு சாந்தாலே ஆமோ சாந்தாலே தரி மெழுகி சாந்தாலே தரி மெழுகி சந்தனத்தால் கோலமிட்டாள். ஆகா போடு 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 அப்படி போடு. ஆதிகரைக்கண்டனாகிய சிவபெருமானை என்று ஆமா ஒரே மனதோடு சாந்தாலை திரைமெழுகினாள். சந்தனத்தால் கோலமிட்டால் கோலமிட்ட வாசலிலே குலைவாளை கமுகு நாட்டி அன்ன பதார்த்தங்கள் அதன் மேலே கொட்டி கொட்டி தன் இரு பொற்கரத்தையும் பின்னாலே கட்டி கட்டி நாவினாலே நக்கி சாப்பிடுகின்றாளா? இவையெல்லாம் எதற்காக? எல்லாம் எதற்காகம்மா? அழகான ஒரு ஆண் குழந்தைக்காக. அம்மா அந்த காலத்துல ராட்சஸ்ரீ பெண்குடியான வெளிகிறாரு 12 வருட காலம் பாரதவத்தை செய்திருக்கின்றால் ஒரு குழந்தைக்காக. ஆமா அந்த காலத்துல அப்படி கிடையாதும்மா. 10 மாசத்துக்கு மேல 10 நிமிஷம் பெத்திட்டு வச்சுக்க நேர அந்த வெள்ள வண்டிக்கு போன போட்டு வர சொல்லி அம்மா அந்த அம்மாவை நேர அந்த வண்டிக்குள்ள தூக்கி போட்டு அந்த வண்டிக்கு ஆமியா ஆமியான்னு போயிட்டே இருக்கும் லைட் அடிச்சு நேர ஒரு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் இந்த அம்மாக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அங்க மொய் எழுதாம வராம இந்த புருஷனுக்கு தூக்கம் வராது. அப்பதான் பிள்ளையும் வெளியே வரும். அப்படியா? ஆமா கண்டிப்பாக அப்படியாதான் இருக்கும். சரி ஆமா இப்படி என்று சரி அம்மா என்ன அந்த காலத்து பெண்மணிகள் எல்லாம் அடர்ந்த மர சோலை அனைத்தையும் ஆலயம் என்றே வழிபடுவார்கள். குளிர்ந்த மர சோலை எல்லாம் கோவில் என்றே வழிபட்டார்கள். நனைந்த முந்தி துவராமல் 41 நாள் கடுந்தவும் புரிந்துதான் சரி ஒரு அழகான குழந்தை என்றெடுப்பார்கள். ஆமா அந்த சொல்லிருக்கணுங்க இனங்க ராட்சசி பெண்குடியானவள் ஈராறு 12 வருட காலம் பாரதவத்தை செய்து வருகின்றால் கரைக்கண்ட சிவபெருமானை கோரி இவளுடைய தவத்தை வச்சு கரைக்கண்ட சிவபெருமான் இந்த பெண்மணியுடைய முன்பிலே தோன்றி கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? பெண்பாவாய் உன்னை மறந்து என்னை நினைத்தீராறு 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வந்தாய் அல்லவா? ஆமா எதற்காக கண்ணே? சுவாமி என்னம்மா? அழிந்து போன பாதாள உலகத்தை மறுபடியும் அரசாட்சி புரிவதற்கு சரி எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு வர வேண்டும் சுவாமி. என் அருமை செல்வமே என்ன குழந்தைக்கு வர வேண்டுமா? ஆமா இந்த பாரு மக்களை நீ தவம் செய்த நேரமோ நல்ல நேரம். சரி கேட்கக்கூடிய பாக்கியம் சந்தான பாக்கியம் பெரும் பாக்கியம். ஆமா ஆனால் மேலே ஆதவனை பார்த்தாயா? ஆமா அடையும் தருவாயில் இருக்கின்றார். சரி இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒரு குழந்தைக்கு வரத்தை தந்தேன் என்று சொன்னார். சொன்னா அந்த குழந்தை மந்தனாகவோ ஆமா சிவடனாகவோ சரி சந்தமென்ற கலை கலந்த சப்பானி குழந்தையாகவோ இருக்கும். ஆமா நாளை தினத்து வந்து கேளு உனக்கு நல்ல குழந்தைக்கு வரத்தை தருகின்றேனே. அது மட்டும் முடியாது சுவாமி. ஏப்பா? நான் குழந்தைக்கு தவம் இருக்கும்போது காற்றென்று பார்த்தேனா? இல்லை. மழை என்று பார்த்தேனா? அதுவும் இல்லை. பனி என்று தான் பார்த்தேனா? அதுவும் இல்லை அம்மா. குழந்தைக்கு வரம் தந்தால் இப்பொழுதே தாருங்கள். இல்லை என்று சொன்னால் உங்கள் காலடியில் எனது உயிரை மாய்த்து விடுவேன் சுவாமி. ராட்சசி பாத்தீங்களா? ஆமா மின்னி பிடிக்கின்ற அதற்காக தானே பெரியவர்கள் சொல்வார்கள் நீர் அளவியாவுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலின் அளவியாவுமாம் நுண்ணறிவு ஆமா மேலே தவத்தின் அளவியாவுமாம் தான் பெற்ற செல்வம் சரி குணத்தின் அளவியாவுமாய் இவளுடைய குலம் என்று சொல்வார்கள். இவளுடைய குலமும் அசுர குலம் அல்லவா? ஆமா அதே போலதானே இவளுடைய குணமும் அமைந்திருக்கும். சரி யார் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன? ஆமா கேட்டதை கொடுக்கக்கூடிய இடத்தில் நாமல் இருக்கிறோம், அனுபவிக்கக்கூடிய இடத்தில் அவள் இருக்கிறாள். பாபாய் சுவாமி உனக்கு நான் அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு வரத்தை தந்தேன் என்று சொல்லி கரைக்கண்ட சிவபெருமான் மறைந்து விட்டார். அடைந்தேன் பாக்கியம். ஆமாப்பா. அப்படி என்றும் வரத்தை வாங்கிய ராட்சசியானவள் சரி அரண்மனைகளில் வருகிறாள். ஆமாமா அங்கே ரிஷிகற்பம் தங்காது என்பதற்கிணங்க என்ன சொல்லிருக்கணுங்க 10 மாதம் ஒரு திங்களும் சென்றார் போன்று சரி ராட்சசியானவள் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார். சபாஸ். பெற்றெடுத்த குழந்தைக்கு கொப்பளித்து கொப்பாடை நீக்கி அங்கே பெண்கள் எல்லாம் அந்த குழந்தையை தாளாட்ட வேண்டும் என்று சொல்லி எப்படி தாளாட்டினார் தெரியுமா? அந்த குழந்தையை எப்படி எப்படி கண்ணே தாளாட்டுகின்றார்கள். சின்னஞ்சிறு தேன் மலர் செம்பவள வாய் மலர் சின்னம் சிறு தேன் மலர் செம்பவள வாய் மலர் ஆரோ கண்ணே ஆரோ கண்ணே ஆராரோ சின்னம் சிறு தேன் மலர் செம்பன் வளவாய் மலர் சின்னம் சிறு தேன் மலர் செம்பன் வளவாய் மலர் ஆரிரோ கண்ணே ஆராரோ ஆரிரோ கண்ணே ஆராரோ பரமசிவன் தந்து பிள்ளை பார்வுகள வாழ வேணும் பரமசிவன் தந்தை பிள்ளை பார்வுகளும் ஆள வேண்டும் ஆரிரோ கண்ணே
ஆராரோ ஆரிரோ கண்ணே ஆராரோ அழாதம்மா அழாத, பால்கோவா வாங்கி தருவேன், அழாத. இப்படி அந்த ராட்சசியானவள் ஆனவள் அந்த பெற்றெடுத்த ஆண் குழந்தை அழகாக தாலாட்டுகின்றாள். ஏம்மா தாலாட்டுனா எப்படி தாலாட்டி இருக்காங்க பாத்தீங்களா? அருமையா தாலாட்டி இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் அம்மா மாதிரிலாம் தாலாட்டியாச்சுன்னா எல்லாரும் தன்னைத்தானே தூங்கிடுவாங்க. ஏன் இந்த காலத்துல உள்ள அம்மா மாதிரி தாலாட்டினா யாரும் தூங்க மாட்டாங்க, அதான் ஏன்னு தாலாட்டுக்கு முன்னாடியே தூங்கிடுவாங்க. ஓஹோ, எங்க நீங்க எல்லாம் பாடி தொலைச்சிட போறீங்களோ நீ? அப்ப எங்க தாலாட்டு அவ்வளவு அழகா இருக்கு. அவ்வளவு தூரம் மொக்கையா இருக்கு, அதனாலதாம்மா. இல்ல அவ்வளவு தூரம் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி அதாவது இந்த குழந்தைக்கு 28வது நாள் 28 கட்ட வேண்டும் அல்லவா? ஆமா அம்மா, அதை எதற்காக என்று கேட்க மாட்டீர்களா? எதற்காக? அதாவது இந்த குழந்தை ஒரு குழந்தையானவள் இந்த உலகத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் என்று சொன்னால் சொன்னால் 27 நாள் முடிந்து 28வது நாள் விசாக நட்சத்திரம் வருமா? ஆமா ஆமா, அந்த இடத்திலே நாம் பிள்ளைப்படி சூட்டினோம் என்று சொன்னால் சொன்னால் அந்த குழந்தை செல்வச் செழிப்போடு வளரும் என்று சொல்லுகின்றார்கள் பெரியவர்கள். ஆமா அதற்காக 28வது நாள் 28 கெட்டு கட்டி சரி இந்த குழந்தைக்கு பேர்நாமம் சூட்ட வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா, அப்படி என்று சொல்லி 41 நாள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அழைக்கின்றார்கள். உற்றார் உறவினரையா சொந்த பந்தங்கள் அனைவரையும் அழைத்தாள். அழைத்து ராட்சசியானவள் கேட்கிறா, அக்கா என்னம்மா? உங்களுக்குள்ள என்னடி எப்பவும் சண்டையா தான் இருக்கு. ஆமாக்கா, என்ன? அதாவது பாசம் எந்த இடத்துல எல்லாம் இருக்கு அங்கதான் சண்டையும் கூடுதல் இருக்கும். அப்படியா? எந்த இடத்துல எல்லாம் நீங்க எல்லாம் பாசம் மாதிரி நடிக்குதீங்களோ அங்க எல்லாம் வெறும் விஷம். சரிதான். ஆமாப்பா. சரி, ஆ, இங்கே உனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. அக்கா என்ன? நான் உனக்கு தெரியாம ஒண்ணு கேட்கட்டுமா? ஆ, அதாவது நீங்க ஒரு ஆள் என்னை புதுசா கூட்டிட்டு வந்தீங்க தெரியுமா? ஆமா. அந்த ஆள் வரக்கூடிய நேரம் உறங்காம வந்தாரோ? எப்ப பார்த்தாலும் உறங்கிட்டு தான் இருக்கான். அப்படியா? ஆமா. சரி, ஆமா. குழந்தைக்கு பெயர் போடத்தான் உன்னை கூப்பிட்ட, நீ அவளை பாக்குற. அவனை பார்க்கக்கூடிய நேரம் எனக்கு ஒரு மாதிரியா வரும். சரி, ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல பெயராக சொல் பார்க்கலாம். ஏக்கோ, என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எங்க அண்ணன் கேட்ட மாதிரி தான் நீ எல்லா கேள்வியும். ஆ, ஆமா. ஏக்கோ, என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏக்கோ, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். சொல்லி தொலை. ஆமா ஆமா, இந்த பேர் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா, அதை எந்த நாள்ல போடுவாங்க? உங்க தங்கச்சிட்ட ஒருக்கா கேளுங்களேன். ஒரு நல்ல பெயராக சொல்லு பார்க்கலாம். இல்ல, எந்த நாள்ல போடுவாங்கன்னு கேளுங்களேன். எந்த நாள்லயே போடுவாங்கன்னு? ஆமா, நல்ல நாள் பார்த்து போடுவாங்க. 41வது நாள். ஒரு நல்ல பெயரை சொல்லுங்கப்பா, நேராகிட்டே இருக்குது. தங்க கண்ணு. தங்க கண்ணு. ஆமா. நாட்டை ஆளக்கூடிய குழந்தைக்கு இப்படியா பெயர் சூட்டுவார்கள்? ஏ தங்கச்சி, என்ன புதுசா வந்தோட நீ ஒரு பேரு சொல்லிட்டு பாப்போம். சத்தம் போட்டு சொல்லி பைசா வாங்குற மேல இருக்கா? சும்மா ஏட்டி அங்க இருந்து இங்க வந்தா? ராஜேஷ், என் காதுல கேட்டு. உனக்கு லொகேஷன்ல அனுப்பிட்டு தானே வந்தா? என் பிள்ளை தானே. என் வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த பேர் மச்சாள் மட்டும் இப்ப இருக்கன்னு வச்சுக்க. போன்ல உயர குத்தி அந்த ஆளுக்கு உடம்புல குத்தி வச்சுடுவேன். சார்ஜ் யாரட்டு நீ? ஆமா தங்கச்சி, நீ ஒரு பேரை சொல்லிட்டு பாப்போம். சுப்பிரமணியன். நாட்டை ஆளக்கூடிய குழந்தை. ஆமா, சுப்பிரமணியன். நல்லா இல்லையா? சுப்பிரமணியன். தங்கச்சி, இனி நீங்க 2 பேரும் சாஞ்சி தாண்டி கிடப்பியா? எனக்கு தெரியும். ஆமா, நீ ஒரு நல்ல பேரை சொல்லு பாப்போம். ஆமாடி, நல்ல ஒரு பேரை சொல்லு பாப்போம். மித்திரன் தானே? அந்த பேரு வேண்டாண்டி. ஏன்னா அது ஒன்ன மாதிரியா இருக்கு. மாத்திரை தின்னவனுக்கு பேரை மித்திரனி வைப்பாங்க. வேண்டாம் தங்கச்சி, பெற்றவனுக்கு தானே பிள்ளையுடைய அருமை தெரியும். கண்டிப்பாக. இந்த பிள்ளையை கஷ்டப்பட்டு ஈன்றெடுத்தவள் யார்? நான் தான். பாக்கியத்தங்க, நீயே ஒரு பேர் வைமா. என்னுடைய குழந்தைக்கு நீங்க எல்லாம் பெயர் வைக்க ஆகவே ஆகாது. சரி, உங்களுக்காவது பெயர் வைக்க தெரியுமா? தெரிந்தால் நல்ல பெயராக சொல்லுங்கள். ஆமா, இப்ப நேரம் இல்லாம நீங்களே சொல்லுங்கள். அப்படியானால் சரி, என்னுடைய குழந்தைக்கு ஆமாம்மா பத்மாசுரனாகிய வல்லரக்கன் எங்க பகவானின் அருளாளி கிடைத்த குழந்தையின் காரணத்தினால் பத்மாசுரனாகிய வல்லரக்கன் என்று சொல்லி திருநாம பேரிட்டார்களா? பெயர்லாம் சரிதான். ஆமா, இந்த இருக்காங்களே பாம்படம் போட்ட பாட்டி, இந்த பாட்டி அந்த பெயரை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்ல ரக்கன்னு கேக்குமோ? பத்துமா சுருன்னு இழுத்துட்டு போயிடாது, ஒரு மாதிரி ஆயிரும். வயசான காலம் இல்லையா? ஆமா, பாட்டி 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எவ்வளவு இளமையா அழகா இருந்தாங்க தெரியுமா? ஆமா, எனக்கு எவ்வளவு எளிமையா இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க அழகாட்டு. ஆனா உங்க கண்ணுக்கு அவங்க கொஞ்சம் அழகு குறைஞ்ச மாதிரி தெரியுறாங்க. பாட்டி என்ன ஞாபகம் இருக்குதா? ஆமா, பதிலா.
ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி அசுரனாகிய வல்லரக்கன் என்று சொல்லி திருநாம பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகின்றாள் அந்த பாலகனை. எப்படி வளர்த்தாள் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா? அழுமறு நல்ல மேனியுமாயே பொழுதுமொரு நல்ல வண்ணமுமாயே வளர் பிறை நல்ல சந்திரனை போய் சந்திரனை போல் சந்திரனை போல் சந்திரனை போல் பாலகனோ வளரு பிறை நல்ல சந்திரனை போய் வளர்த்து வாராள் பாலகனோ ஆதியர்கள் தாலாட்டு பாடிடுவார் சப்பானி வந்து முத்தம் கொடுத்திடுவார் தத்தி நடை தவிழும் வண்டி உருட்டி உருட்டி வளர்ந்து வாரா பாலகனோ பையலும் பையலும் வண்டி உருட்டி உருட்டி வளர்ந்து வாராள் பாலகனோ நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகவே வார்ப்புரைக்கு வார்த்தது போலே பாலகனாகிய வல்லரக்கன் வளர்ந்து வருகிறாராம். பாலகனும் வளர வளர அவனுடைய வயதும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. வளரத்தானனை செய்யும். பாலகனை தரையிலோ விட்டோம் என்று சொன்னால் தண்டைக்கால் நோகும் என்று சொல்லி பூமியிலோ விட்டோம் என்று சொன்னால் பொற்பாதகமலங்கள் நோகும் என்று சொல்லி தோளிலே தொட்டில் கட்டி ஆமா துடையிலே நடைவிளக்கி தொடியிடையால் வளர்த்து வருகின்றாள். சரிதா. ஒரு வயது இரண்டாகி 2 வயது 3 ஆகி 3ஆம் வயதிலே முடியிறக்கி காது குத்தி 4வது திருவயதில் நடந்து ஓடி விளையாடி 5ஆம் வயதிலே தன்னைத்தானே ஆடகட்டு படித்து 6வது திருவயதில் குருகுலம் சேர்க்கின்றார். அதாவது 6ஆம் திருவயதிலே தாயானவள் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? நம்மளுடைய மகனுக்கு 6 வயது ஆகிறது அல்லவா? நம்ம கண்டிப்பாக 6 வயசு ஆயிட்டா பிள்ளைய வீட்டுல வைக்கலாமா? வெளியே நேர ஒரு தட்டை கொடுத்து விட்டோம்னா 4 வீட்டுக்கு போய் நேர வாங்கிட்டு வந்துருவான். தட்டெல்லாம் கொடுத்து அனுப்பண்டான். வேற என்னம்மா? குழந்தைக்கு கல்வி கண்ணை திறக்க வேண்டும் அல்லவா? அடேங்கப்பா. கல்வி கண்ணு சொன்னால் ஆமாம்மா என்ன? அதாவது இந்த உலகத்தில் இந்த கல்வி எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பெண்மகள் தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு சொல்லக்கூடிய நேரத்தில் இன்றியமையாமல் எடுத்து செல்லக்கூடிய ஒரே செல்வம் இந்த கல்வி செல்வம் மட்டும்தான். அதுக்கு தானே பெரியவர்கள் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? எண்ணன்பர் ஏன எழுத்தன்பர் இவ்விரண்டும் கண்ணன்பர் வாழும் உயிருக்கு. கற்றவர்கள் முகத்தில் இருப்பது கண்ணுடையார், கல்லாதவர்கள் முகத்தில் கண் இருந்தும் அது புண்ணுடையார் என்று சொல்லுகின்றார்கள். அது ஏதோ உண்மைதானே? ஆமா, கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, சரி, கல்லாதவர்களுக்கு திருமணமாகி வீட்டிற்கு வரும்போது அந்த கல்வி மட்டும்தான் நமக்கு நம்ம கூட இருக்குது. கொண்டு வந்த பொருள் எதுவும் கிடையாது. ஆமா, அது எதுவுமே சொந்தம் கிடையாதுமா. நமக்கு ஏதோ படித்த கல்விதான் நமக்கு கை கொடுக்கிறது. அப்படியானால் இப்ப என்ன செய்யணும்? பிள்ளைய பள்ளியிலே படிக்க வைக்க ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனை அருகில் அழைத்து என்னமா சொல்லுகின்றார்கள். மகனே வல்லரேக்கா, என்ன பெத்தம்மா, பள்ளியில் சென்று படித்து வருவாயே, பள்ளியில் சென்று படித்து வருவாயே, கண்மணியே வல்லரக்கா, கண்மணியே வல்லரக்கா, பள்ளியில் பல பேர்கள் உண்டடா, பள்ளியில் பல பேர்கள் உண்டடா மகனே, பள்ளியில் ஜல்தி படித்து வருவாயே, பள்ளியில் ஜல்தி படித்து வருவாயே, கண்மணியே வல்லரக்கா, கண்மணியே வல்லரக்கா, பள்ளியில் பல பேர்கள் உண்டடா, பள்ளியில் பல பேர்கள் உண்டடா கொள்ளாதே மகனே. ஏற்றமுடன் குதிரை ஏற்றமுடன் வித்தையெல்லாம் கண்மணியே, அழகான வித்தை எல்லாம் கண்மணியே, உடனே கற்று உடனுக்கு உடனே கற்று உடனுக்கு வருவாய். நான் பெற்ற மகனே என் வல்லரேக்கா, என்ன பெத்தம்மா, ஏ மகனே வல்லரேக்கா, அம்மா வா தங்கமே தங்கம். அம்மா, என்னை அழைத்த காரணம் என்ன கண்ணை? உனக்கு வயது எத்தனை தெரியுமா? எத்தனம்மா?
எப்பா ஆ 6 வயது ஆகிறது. நல்லது நல்லதம்மா. 6 வயதான காரணத்தாலே அரண்மனையிலே உன்னை வைக்கலாமா? அப்படி என்று சொன்னால் அதாவது ஆ, பாடசாலை சென்று படித்து வர வேண்டும். அம்மா என்ன? அதாவது பாடசாலையில் சென்று படித்து வர வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். ஆமா. அதாவது நான் பாடசாலையில் சென்று படித்து வர வேண்டும் என்று சொன்னால் என் தரத்து தோழன்மார்கள் தோழிமார்கள் அனைவரும் என்னோடு வருவார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பாடசாலையில் சென்று அனைத்து வித்தைகளையும் படித்து வருகின்றேனே. தோழன்மார்கள் தோழிமார்கள் ஆமா எல்லோரும் சேர்ந்தால்தான் அது பள்ளிக்கூடமாகும். கண்டிப்பாக அம்மா. எப்பா ஆ, உனக்கு ஏதாவது பொருள் வேணுமா? அம்மா என்ன? அவன் சொன்ன மாதிரி எனக்கு சொல்லக்க தெரியாதம்மா. எனக்கு சிலேட்ட குச்சியும் வாங்கித்தாம்மா. போதுமா? போதம்மா. சரி சரி. ஆமாம்மா. ஆமா எனக்கு எனக்கு அதெல்லாம் படிச்சு தரலம்மா. ஆமா. ஆமாம்மா. அப்படியே ஆகட்டும். ஆகட்டும் அம்மா. பள்ளியிலே சென்றால் வல்லரைக்கன் சரி. என்னவெல்லாம் படித்தான் தெரியுமா? என்னதெல்லாம் அம்மா படித்து வருகின்றான்? அறிவரி கொன்றுவேந்தன், ஆத்திச்சூடி, 4 வேதம், 6 சாஸ்திரம், 11 புராணம், 28 ஆகமம், ஆமா, 32 தர்மம், 64 கலைஞானம், 96 தத்துவம். தத்துவங்கள். இதை அனைத்தையும் 10 வயதிற்குள்ளாக படித்து வருகின்றான். அதற்கு மேலாக என்னவெல்லாம் படித்து வருகின்றான் என்று சொன்னால் ஆணையேற்றம், குதிரையேற்றம், மல்லடவு, சிலம்புத் தொழில், அடிமுறை, பிடிமுறை, முன்கர்ணம், பின்கர்ணம், உறைவாள் விட்டு குஸ்தி. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு மன்னனுக்கு எவ்விதம் தற்காப்பு கலை தேவையோ அனைத்து வித்தைகளையும் கற்றுணர்ந்து வருகின்றான் இந்த வல்லரக்கன். கற்றுணர்ந்து வரக்கூடிய நாளையிலே வல்லரக்கன் அனைத்தையும் கற்றான், தேர்ச்சி பெற்றான். அடேங்கப்பா. அவனுடைய வயதோ 18. குடிகட்டு. என்ன அப்படி சொல்றீங்க? ஏமா என்ன 18 வயது என்று சொன்னால் அது ஒரு பருவ வயது ஆடவர்களுக்கு. ஆமா. ஆமாமா. அதாவது பன்னிக்குட்டை அனைத்தும் கன்னிக்குட்டியாகவே தெரியக்கூடிய வயதுதான் இந்த 18 வயது என்று சொல்லுகின்றார்கள். அப்ப நாய்க்குட்டி எல்லாம் எப்படி தெரியும் அவங்க செம்மறி கண்ணுக்கு? குட்டியா தெரியும். அடேங்கப்பா. ஆமாமா. அப்படிப்பட்ட கண், அப்படிப்பட்ட காலம் அம்மா இது. ஓஹோ. ஆமாமா. அதாவது இவனுக்கும் 18 வயது ஆகிறது. ஆமா. ஓடோடி வருகிறாள். தாயிடத்திலே வந்து என்ன கேட்டான் பாருங்கள். என்னம்மா? பள்ளிக்கூடம் போக மாட்டேன், பள்ளிக்கூடம் போக மாட்டேன், கேட்க மாட்டேன். பள்ளிக்கூடம் அம்மம்மா பள்ளிக்கூடம் தாயே பள்ளிக்கூடம் போக மாட்டேன், பள்ளிக்கூடம் போக மாட்டேன், படிப்பதையும் கேட்க மாட்டேன். ஓடி கல்வி அம்மா. கல்வி போதும் அம்மா, கல்வி போதும் அம்மா, வேணும் அம்மா. பாலகனாகிய வல்லரைக்கன் ஓடோடி வருகிறான் தாயிடத்திலே. அம்மா. என்னப்பா? அம்மா. என்ன? நான் இன்று முதல் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் தாயே. பள்ளிக்கு போக மாட்டாயா? ஆமாம்மா. ஏன் வாத்தியார் அடித்தாரா? அம்மா. என்ன? வாத்தியாரும் அடிக்கவில்லை, டீச்சரும் அடிக்கவில்லை. அப்ப பசங்க ஏதாவது சொன்னாங்களா? பசங்களும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆமாம்மா. அப்படியானால் அம்மா ஏன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று சொல்லுகிறாய்? நான் பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அதோ இருக்கின்றான் அல்லவா குமரேசன். அவன் என்னோட பள்ளிக்கு வர மாட்டேன் என்று சொல்லுகின்றான். இவன் குமரேசனா? ஆமா. சரி. எதற்காக என்று கேட்டேன். அதற்கு என்ன சொன்னான்? அம்மா அவனுக்கு திருமணம் முடிந்து அவனுடைய மனைவி 6 மாத கர்ப்பமாக இருக்கின்றாளா? சரி. அம்மா எனக்கு உடனடியாக திருமணம் வேண்டும் தாயே. டேய் என்ன? அவன் முடிச்சிருக்கான், நானும் முடிக்கணும்னு சொன்னா அதற்கு பெயர் என்ன தெரியுமாடா? என்னம்மா? பொறாமை என்று சொல்வார்கள். அம்மா என்ன? எந்த ஆமையாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு உடனடியாக திருமணம் வேண்டும் தாயே. திருமணம் செய்ய வேண்டுமானால் வயதாக வேண்டும் அல்லவா? அம்மா இந்த வயதில் திருமணம் முடியாமல் தங்களுடைய வயதில் திருமணம் முடிக்க முடியும். 16 வயதிலே உனக்கு திருமணமா? என்ன என்ன? இத பாரு. என்னம்மா? 16 வயசுல யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்கப்பா. அதாவது 18 வயதிலே திருமணம் என்று சொன்னால் 19 ஒரு குழந்தை, 20 இளமை, 30 முதுமை, சரி, 40 நரை, 50 ஆட்டம், ஆமா, 60 ஆயுள் முடிந்து போகும். 60. ஆமா. 60 வயதிற்கு பிற்பாடு இருந்து இந்த உலகத்தில் எதை சாதிக்க போகின்றோம்? அம்மா எனக்கு இந்த நேரத்தில் உடனடியாக திருமணம் வேண்டும் தாயே. இது வரையா? என்னம்மா? இந்த நேரத்தில் பெண்ணுக்கு நான் எங்கே செல்வது? எங்கு சென்றாலும் பரவாயில்லை, உடனடியாக எனக்கு திருமணம் வேண்டும். சரி. ஒருவேளை நான் மனமுடித்து வைக்காவிட்டால் என்ன செய்வாய்? என்னுடைய நாக்கை பிடுங்கி விட்டு தங்களுடைய பாதத்திலே என்னுடைய உயிரை மாய்த்து விடுவேன். அப்படி ஒருபோதும் செய்து விடாதே மகனே. உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கின்றேன். ஆகட்டும் என்று சொல்லி நம் குலத்திலே 5-6 பெண்கள் இருக்கின்றார்கள். அம்மா என்ன? 11 பெண்ணா? 11.
டேய் என்னம்மா 5-6 பெண்கள் என்று சொன்னால் வேற கொஞ்சம் பெண்கள் இருக்கிறார்கள், அதுல யார உனக்கு பிடிச்சிருக்கோ அதுல ஒரு பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ண முடியும். அம்மா என்ன 5-6 சொன்னாயே தாயி, ஆமா இப்ப ஒன்னு சொல்லுகின்றாயே. ஆளு இவ்வளவுல இருந்துட்டு உனக்கு ஆசையை பத்தியா? அம்மா என்ன? அந்த பெண் பெண் யாரெல்லாம் தாயே? அத்தை மகள் ரத்தினத்தை அத்தை மகள் ரத்தினத்தை அம்மா, அத்தை மகள் ரத்தினத்தை ஆசை மனம் ஓய். சூட்டி வைப்பே ஆசை மனம் சூட்டி வைப்பே அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை அத்தை மகள் ரத்தினத்தை அருமை மனம்தான் சூட்டி வைப்பே, அருமை மனம்தான் சூட்டி வைப்பே மாமன் மகள் மல்லிகாவை மாலை மனோ சூட்டி வைப்பேன். நேசமுற்றாள் என் நேசமுற்றாள் என்ற பெண்ணை சிறப்புடனே மணமுடிப்பே நேசமுற்றாள் என்ற பெண்ணை, நேசமுற்றாள் என்ற என்ற பெண்ணை சிறப்புடனே மனம். மணமுடிப்பே என் மகனே வல்லரைக்கா என்ன பெத்தம்மா? அத்தை மக ரத்தினத்தை உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா ரத்தினம் தானம்மா. ஆமா. அம்மா நம்ம குடும்பத்துக்கு அந்த பெண்ணு வேண்டாம்மா. வேண்டாமா? ஆமாம்மா, அவளுக்கு சேப்ப காலம்மா. டேய் ஆ, அதுக்கு என்னடா? அம்மா நான் முன்ன நடக்கச்சுமா, அவ பின்னாடி மண்ணவாரி போட்டுட்டு வருவாம்மா. சரி, வேண்டாம்மா. மாமன் மகள் மல்லிகா எப்படி? மல்லிகா பயங்கர வண்ணம்மா. அதுக்கு என்ன? அம்மா ஆவி கட்டி பிடிச்ச முடியாதும்மா எனக்கு, அதனால மாமன் மக மல்லிகை வேண்டாம்மா. சரி, ஆ, இளைய மாமா இருக்கார் இல்லையா? ஆமாம்மா. அவருடைய மகளை உனக்கு தெரியுமா? ஆமாம்மா. நேசமுற்றாள் என்று சொல்வார்கள் அல்லவா? அம்மா 6 வயசுல நாங்க முக்குன்னு 3 வருஷம் முக்கிருக்கோம்மா ஒரே இடத்துல இருந்து. அப்படியா? அதனால எனக்கு அந்த நேசமுற்றாளை திருமணம் முடித்து வைங்கள் தாயே. ஆமா அப்படியே ஆகட்டும். ஆகட்டும் என்று சொல்லி நேசமுற்றாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணை ஆமாம்மா. அந்த வல்லரைக்கனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள் ராட்சசியானவள். சரி. அதே சமயத்திலேயே ஆமாம்மா. நாம் குழந்தையை பெற்றெடுத்தது எதற்காக? அதாவது அழிந்து போன உலகத்தை அவனுக்கு மணிமகுடம் சூட்டுவதற்காக வல்லவா? ஆமா அப்படி என்று சொல்லி 55 தேசத்து ராஜாக்கள் அனைவரையும் வரவழைத்து சரி படாத ரூபத்தோடு கூடிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க என்று சொல்லி கிரீடதாரிணியம் செய்து வைத்தார்களா? ஆமா அன்று முதல் அந்த நாட்டை அவன் எப்படி எப்படி கண்டு ஆண்டு வருகின்றான். அரசு புரிந்துமை வாராய் பாதாள லோகம் பாதாள லோக வரிசை நடத்தி வாராள் அரசு புரிந்துமே வாராள் பாதாள லோகம் பாதாள லோக வரிசை நடத்தி வாராள். பாதாள லோகமெல்லாம் பணிந்தடி வணங்கிடவே வேதாளை போய் அந்த வேதன் வல்லரன் கணவள் அரசு புரிந்துமே வாராள் பாதாள லோகம் பாதாள லோகம் வரிசை நடத்தி நடத்தியே வாராள் இளவட்டம் ரோமாய வல்லரைக்கு ஆட்சிக்கு வருகிறான். ஆமாம்மா. எல்லோரும் அவனையே வணங்கி நிற்கின்றார்கள். பருக பாலும் புளிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா அந்த சொல்லிருக்கிறாங்க. இனங்க அந்த நாட்டை அவன் முறை தவறி ஆலயத்தணித்து விட்டானா? சரி, ஆமா அதாவது முறை தவறி ஆண்ட காரணத்தினால் அவனி நாட்டில் 12 வருட காலம் ஆரி என்று சொல்லக்கூடிய மழையானது பொழியவில்லை. சரி மழை பொழியாத காரணத்தினாலே ஆமாம்மா. ஒரு வருடம் மழை இல்லைன்னு சொன்னாலே நாட்டுல இருக்க முடியல. ஆமா அவ்வளவு பஞ்சம் பிடிக்கிறது. சரி அப்படியானால் 12 வருடம் அவனுடைய நாட்டிலே மழை இல்லை என்று சொன்னால் சொன்னாள் அப்ப அந்த நாடு எப்படி இருந்திருக்கும்? அம்மா, என்ன? ஒரு வருஷம் மழை இல்லைன்னு வச்சுக்கியா, ஆமா ஏற பின்னாடி பேர் ஒருத்தன ஆமா, எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. ஆய்வன மாதிரி தான் இருக்கும். சரி, ஆனா 12 வருஷம் மழை இல்லைன்னு வச்சுக்கியா, நேர இடை சைடு இந்த முக்கில பாரு காடு பிறந்து கிடக்கு பாத்தியா? ஆமா, இப்படிதான் இருக்கும். அப்படியா? ஆமாம்மா. ஆனால் சரி, மன்னாதி மன்னனுடைய ஆட்சியின் காரணமாக 12 வருட காலம் ஆரி என்று சொல்லக்கூடிய மழையானது பொழியாத காரணத்தினால் மந்திரியாரை பார்த்து கேட்கிறான். மந்திரியாரே, அங்கே பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. ஆமாம்மா. எப்படிப்பட்ட பஞ்சம் கிடைத்தது பாருங்கள். எப்படி எப்படி அம்மா? நாளியது ஒரு பஞ்சம் நாயகனை தோற்ற தோற்ற பஞ்சம் அழியது உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்ற பஞ்சம் மறைக்காலேது உருண்ட பஞ்சம் தோற்ற பஞ்சம் உருண்ட பஞ்சம் தோற்ற பஞ்சம்
பஞ்சம் ஆழநீதான் தோற்ற பஞ்சம் ஆளாகி உருண்ட உருண்ட பஞ்சம் ஆளனைதான் தோற்ற பஞ்சம் தாலிதான் கொடுத்தாலோ கூட கிடையா பஞ்சம் தாலிதான் கொடுத்தால் ஆலோ கூட கிடையா பஞ்சம் போடு நாளியது உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்ற பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் ஆளனைத்தும் தோற்ற பஞ்சம் மறைக்கால் உருண்ட பஞ்சம் மண்மனையை இழந்த பஞ்சம் தாலியை கொடுத்தாலும் தவிடு கூட கிடைக்காத பஞ்சம் அதாவது தங்கத்துல இருக்கக்கூடிய தாலியை வைத்து விட்டு ஒருபடி தவிடுதாய் என்று கேட்டால் கிடைக்காத பஞ்சம் ஆமா ஏனென்று சொன்னால் சொன்னாள் ஈராறு 12 வருட காலம் ஆரி என்று சொல்லக்கூடிய மழையானது இல்லை சரி நாட்டு மக்கள் எந்த ஒரு வேலைக்கும் போகவில்லை ஆமா அங்கு விவசாயம் இல்லை ஆமா அந்த நேரத்தில் மன்னனானவன் மந்திரியாரை பார்த்து கேட்கின்றார் என்ன கேட்கின்றார் மந்திரியாரே என்ன நம்முடைய கஜானா அனைத்தும் எப்படி இருக்கின்றது காலியாகி விட்டது மன்னா காலியான கஜானாவை மீண்டும் ஒரு முறை கம்பீரமாக நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி சொல் பார்க்கலாம் கொஞ்சம் பொன்னால் நிரப்பலாம் பொன்னால் நிரப்பதற்காக தான் வழி கேட்டேன் மக்களிடம் வரி போடலாம் அல்லவா 55 தேசத்து ராஜாக்கள் மற்றும் குடிபிடி மக்கள் மீது நாமல் வரியை போட வேண்டும் ஆமா அவர்கள் கொண்டு கெட்டுவார்கள் அதை வாங்கி நாமல் விமரிசையாக வாழ்ந்து வரலாம் என்று சொல்லுகின்றீர் ஆமா நிறுத்து ஆ, என்ன யோசனை சொல்லுகின்றாய் ஆ, ஏற்கனவே வரி போட்டிருக்கோம் ஆமா அதையே கெட்டல்ல ஆமா இன்னும் வரி போட்டு அவர்கள் கட்டுவார்களா என்ன கட்ட மாட்டார்கள் இப்ப கெட்ட தவறியவர்களை நாட்டை விட்டு துரத்தி விடுவோம் என்று சொல்லி பறையோசை மட்டும் தெரிவித்தால் போதும் இது நல்ல யோசனை உடனடியாக கண்டிப்பாக கொண்டு கெட்டுவார்கள் நாமல் அதை வாங்கி விமரிசையாக வாழ்ந்து வரலாம் அப்பா அப்படி என்று மன்னாதி மன்னனோந்த நாட்டிலே சரி எப்படிப்பட்ட வரியை போட்டான் பாருங்கள் நாட்டு மக்கள் மீது எப்படிப்பட்ட வரியம்மா போடுகின்றார்கள் ஆட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு வரி மாட்டு மாட்டு வரி அநியாய வரி விதித்தார் அநியாய வரிகள் வைத்தார் வரி விதித்தார் மாட்டு வரி 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 அவன் அநியாய வரி விதித்தார் அநியாய வரி விதித்தான் வரி விதித்தாள் வீட்டு வரி வேலை வரி விதவிதமாய் வரி விதித்தாள் வீட்டு வரி வேலை வரி வரி வேலை வரி வீட்டு வரி வேலை வரி வேலை வரி விதவிதமாய் வரி விதித்தாள் விதவிதமாய் வரி விதித்தார் வரி விதித்தாள் போடு 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 ஆகா மன்னாதி மன்னனோ எப்படிப்பட்ட வரிகளை இட்டான் தெரியுமா நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட வரிகளம்மா போடுகின்றான் ஆட்டு வரி மாட்டு வரி வீட்டு வரி வேலை வரி கோழி வரி குதிரை வரி குதிரை வரியா பெண்கள் செப்புக்குடம் எடுத்து தண்ணீர் எடுக்க போனால் அதற்கு வரி போடு கோழி முட்டை போட்டால் அதற்கும் வரி போடுகிறார்கள் ஆண்கள் மீசையை முயலை முறுக்கி விட்டால் அதற்கு வரி போடுகின்றனர் வேஷ்டியை மடக்கி கட்டினால் அதற்கும் வரி போடுகிறார்கள் எதுக்கு அவுத்து விட்டால் அபராதம் போடுகின்றார்கள் எதுக்கு வரி போடணும்னு தெரியல அவனுக்கு ஆமா எதுக்கு எடுத்தாலும் வரி போடுகின்றான் வரி போடும் பொழுது பார்த்தார்கள் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் என்ன இப்படி செய்கின்றார்கள் ஒரு மன்னனுடைய ஆட்சியிலே வாழ்வதை விட ஆமாமா கடும் புலி வாழும் கானகத்திற்கு செல்வதே நல்லதுன்னு எனக்கு தோணுது இது கோழைத்தனம் அல்லவா ஆமா அவனோ தன்னம் தனிமையாக இருந்து ஆட்சி புரிந்து வருகின்றார் சரி நாமல் எத்தனை பேர் இருக்கின்றோம் 55 பேர் 55 சிற்றரசர்கள் இருக்கின்றோம் ஆமா நாமல் அனைவரும் சென்று ஒன்றாக கூடி அவன் மீது வரி தொடுக்கலாம் வெற்றி கண்டால் நாட்டை ஆளலாம் தோல்வி கண்டால் கடுப்புலி வாழும் காணகம் சென்று உயிரை மாய்த்து விடலாம் யாரங்கே உடனடியாக நம்முடைய படைகள் அனைத்து வேகமாக புறப்படட்டும் படைகள் வேகமாக போகட்டும் ஆவ், ஆவ், அரண்மனை வந்து விட்டதாவ் மந்திரியாரே
என்ன உங்களுடைய காதில் ஏதாவது ஓசையானது கேட்கின்றதா? நன்றாகவே என்ன கேட்கின்றது. கேட்கின்றது? குதிரையின் குளம்படி ஓசை கேட்கின்றது. குளம்படி ஓசை கேட்கின்றது தானே? ஆமா 55 தேசத்து சிற்றரசர்கள் கப்பப்படம் கொண்டு வந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். தாங்கள் உடனடியாக ஓடி சென்று கப்பப்படத்தை வாங்கி வாருங்கள். பார்த்து வருகிறேன். அப்படி என்று ஆமாம்மா. படைதான் எடுத்ததோர் நாள் ஏலே ஏலே இருந்தவன் எது சொல்வாள். படைகள் எடுத்ததோர் நாளே ஏலே ஏலே பயந்தகிரிதவன் ஏது சொல்வாள். சொல்வாள். வரி காலால் இல்லை இல்லை செய்யப்படையும் யோம் இல்லை. போடு 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 போடு. நல்ல போடு. இல்லை பட்டை நமக்கு இல்லை என்று என்று அழுதானே வல்லரக்கள் இல்லை படை நமக்கில்லை என்று இல்லை என்று இருந்ததுதான் நல்லரக்கள். மன்னாதி மன்னர்கள் எல்லாம் படை கொண்டு ஆமாம்மா. வந்த உடனே மந்திரி ஓடி வந்து பார்க்கின்றான். ஆமாப்பா. போன வேகத்துல திரும்பி வருகிறான். ஆ, மன்னா என்னப்பா? உங்களுக்கு ஆபத்து மன்னா, என்ன ஆபத்து. எனக்கு ஆபத்து வந்து விட்டதா? ஆமா மன்னா. மந்திரியாரே என்ன என்ன சொல்லுகின்றீர்கள்? அதாவது ஆ, மன்னர்கள் கப்பப்பணம் கொண்டு வரவில்லை, அப்படி என்று சொன்னால் உங்கள் மீது படையெடுத்து வந்திருக்கின்றார். படையெடுத்து வந்திருக்கின்றார்களா? ஆமா. மந்திரியாரே என்ன அவர்கள் என் மீது படையெடுத்து வர வேண்டும் என்று சொன்னால் மனதறிந்து நான் அவர்களுக்கு எந்த ஒரு பாவமும் செய்யவில்லையே. அண்ணா என்ன? நீங்க செய்தது எல்லாமே பாவம்தான். ஆ, வரிய கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னா சரி. அளவுக்கு மீறி வரியை போட்டு விட்டீர்கள். எப்பா என்ன இந்த வரி விதிப்பதற்கு அனைத்து உதவியும் செய்தது நீ. ஆமா ஆமா எப்பா. என்ன அதாவது நீ வெகு காலமாக அரசாட்சி புரிந்து வர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். ஆமா நீ வேண்டும் என்று சொன்னால் அரசாட்சி புரிந்து கொள், உனக்கு நான் மந்திரியாக நான் இருக்கின்றேனே. இல்லை, முடியவே முடியாது. அப்படி என்று சொன்னால் அதாவது மந்திரியாக எனக்கு யாருமே இருக்க வேண்டாம். ஆ, எனக்கு வேலை இருக்கிறது, நான் சென்று வருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி மந்திரியானவர் அந்த இடத்தை விட்டு விட்டு சென்ற பிற்பாடு சரி அதாவது இந்த மன்னனானவன் ஒரு தன்னந்தனிமையாக ஒரு அறையில் இருந்து அழுது புலம்புகின்றான். ஆமா எப்படி எப்படி அழுது புலம்புகின்றான் என்று சொன்னால், அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை. கருணை பெற்றார் இல்லை உறவினர்கள் யாரும் இல்லை யாரும் இல்லை. உறவினர்கள் யாரும் இல்லை உற்றாரில்லை பெற்றாரில்லை உரன்முறைவார் யாரும் இல்லை யாரும் இல்லை எனக்கு உரன்முறைவார் யாரும் இல்லை. தாயும் இல்லை, தந்தை இல்லை, தற்காக்க யாரும் இல்லை. தாயும் இல்லை, தந்தை இல்லை, தற்காக்க யாரும் இல்லை போவதற்கு காணவில்லை காணவில்லை, ஒருவரையும் காணவில்லை போடு 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 போடு. நல்ல போடு. ஏய், 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 ஏய். அசத்து அசத்து. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை. இறைவா, உற்றார் இல்லை பெற்றார் இல்லை உரன்முறைவார் யாரும் இல்லையே. தாயும் இல்லை, தந்தை இல்லை, எனக்கு தற்காக்க யாரும் இல்லை. செம்மனே ஆட்சி புரிந்து வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய தாயாரை தொழவில்லை, தந்தையரை போற்றவில்லை, ஆமா கோவில் குளம் வைக்கவில்லை, ஒரு பூஜை செய்யவில்லையே, மக்களுக்கு என்று சொல்லி எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யவில்லை என்று சொல்லி தன்னம் தனிமையாக ஒரு அறையில் இருந்து அழுது புலம்பக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஒரு யோசனை தோணுகின்றது. என்ன யோசனை? முன்னோர்கள் மறைத்து வைத்த சுரங்கப்பாதை அவனுக்கு ஞாபகம் வருகின்றது. சுரங்கப்பாதை. ஆமாப்பா. ஓடி வருகிறான், சுரங்கப்பாதையை கண்ணிலே கண்டான். சரி, அந்த சுரங்கப்பாதை இருப்பது ஆமாமா கட்டிய மனைவிக்கு கூட தெரியாது என்று சொல்கிறார்கள். அதம்மா உண்மை. ஆமா, கட்டிய மனைவிக்கு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், தினத்தந்தி பேப்பர்ல போடுறதுக்கு சமம். காட்டி கொடுத்துருவானே. ஆமாமா. உங்ககிட்ட ஒருத்தங்க சண்டைக்கு வர்றாங்கன்னு வைங்களேன், நீங்க அந்த சுரங்கத்துக்குள்ள போய் ஒளிச்சிட்டீங்க. ஆமா, மனைவிக்கு என்ன சொல்லுவாங்க? அதாவது என் புருஷன் கண்டிப்பா சுரங்கத்துக்குள்ள இல்ல,
அப்படிதான் சொல்லுவாங்க. காட்டி கொடுப்பாங்க இல்லையா? ஆமாப்பா. அதனால கட்டிய மனைவிக்கு கூட தெரியாது என்று சொல்லுகின்றார். சரி. இப்படி அந்த சுரங்கப்பாதையை கண்டான். ஆமாப்பா. தப்பித்து ஒளைத்தோடி எங்கே வருகிறான் பாருங்கள். எங்கம்மா வருகின்றார்கள்? அண்டங்கரை யாதர் வனமதிலே மதிலே வனமதிலே வனமதிலே மறுமறை அமர் போய் சேர்ந்தான் போய் சேர்த்தான் போய் சேர்த்தான் கரியாத வனமதிலே 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 அருமறியாமல் போய் சேர்ந்தால் போய் சேர்ந்தான் போய் சேர்த்தான் மிக பெருக கோலகலத்துடன் வல்லரக்கல் கண்டனமே வென்ற ராஜாக்களை பார்ப்பேனான் ஒரு கையானவே கண்டனமே வென்ற ராஜாக்களை 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 பார்ப்பேனான் ஒரு கையனவே 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 இதற்கு இதா ஏ தக தகதா கூட கண்டறியாத கள்ளப்படை என்ற வனத்திலே வந்து சேர்ந்தான் வல்லரைக்க. அப்பப்பா ஒருவாறு தப்பி பிழைத்தோம். இனி எதிர்த்த ராஜாக்களின் பலத்தை கொண்டு செய்ய வேண்டும். ஆமா, எதிர்க்கிற இடத்துல எதிர்க்கலாம் இல்லையா? ஆமாப்பா. அதை விட்டுக்கிட்டு அடுத்த இடத்துல வந்து நின்று அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் சொல்றானே, ஆமையா, கொலைக்கிற நாய்க்கு சமம் என்று சொல்லுகின்றார். கண்டிப்பாக அம்மா. என்ன? அதாவது இந்த அரும்பெரும் கானகத்தில் 1 வருட காலம் வாழ்ந்து விடலாம், 2 வருட காலம் வாழ்ந்து விடலாம், மிஞ்சி போனால் 5 வருட காலம் வாழ்ந்து விடலாம். ஆயுள் காலம் முழுவதும் இந்த அரும்பெரும் கானகத்தில் வாழ முடியுமா? முடியாதல்லவா? அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் எது பெரியது என்பதை நாம கண்டுபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக ஆகட்டும் என்று சொல்லி அதாவது இந்த உலகத்தில் எனக்கு தெரிந்தவாறு 2 பொருள் தான் பெரியது. பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியிலே பிறந்தவர், கரியமாலோ அலை கடலில் துகின்றவர், அலைகடலோ குருமணியின் கையிலே ஒடுக்கம், குருமுனியோ கும்பகலசத்திலே பிறந்தவர், கும்பகலசமோ புவியிலே சிறியவன், புவியோ அரவத்தின் ஒருதலை பாகம், அரவமோ உமையவளின் கணையாளி, உமையவளோ சிவனுக்கு ஒடுக்கம், சிவனோ தொண்டருடைய உள்ளத்திலே அமர்ந்தவர். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டவன் தான் பெரியவன் என்பதை கண்டுபிடித்தார். நாமளும் ஒரு தொண்டனாகவே சமைந்து தவத்தை செய்து சிவத்தை கண்டு எதிர்த்து வந்த ராஜாக்களின் பலத்தை குன்ற செய்வதற்காக அவரிடத்தில் நாமல் வரங்கள் வாங்க வேண்டும். அப்படி என்று சரி, அரசனை போல இருந்தால் பகவான் வரம் கொடுப்பாரா? ஒருபோதும் கொடுக்க மாட்டார் அல்லவா? அவருடைய கோலத்தை மாற்றுகின்றான். சரி, ஆட்டை மாற்றி அணிகள் மாற்றி, ஆட்டை மாற்றி அணிகள் மாற்றி, ஆட்டை மாற்றி அணிகள் மாற்றி, பணிகள் முழுது மாற்றி, பணிகள் முழுது மாற்றி, ஆட்டை மாற்றி அணிகள் மாற்றி, ஆட்டை மாற்றி அணிகள் மாற்றி, அணிகள் மாற்றி, அணிந்த பணிகள் முழுது மாற்றி, அணிந்த பணிகள் முழுது மாற்றி, வரிசை நீக்கி மனத்தை நோக்கி மனதை தாக்கி, அஷ்டகோண குண்டோ வெட்டி, குண்டோ வெட்டி, கம்போ நாட்டி, அஷ்டகோண குண்டோ வெட்டி, அஷ்டகோணல் குண்டோ வெட்டி, வச்சிர கம்போ நாட்டி, ஆடை தரித்திருந்த இடுப்பிலே மரபுரை கந்த வஸ்திரத்தை எடுத்து அணிகின்றான். வாசனை திரவியங்கள் பூசக்கூடிய திரேகத்திலே சிவசிவா சிவசிவா என்று சொல்லி விபூதியை வாரி அடக்கி பூசிக்கொண்டானா. கழுத்திலே